Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ரஞ்சித் சினிமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா ரொமான்டிக் காமெடி படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் இது த்ரில்லர் படமா மாறும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ரஞ்சித் அப்படின்றது. இவர் தான் காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சீனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பேங்க் வாசல் கிட்ட ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து மாஸ்க் போட்ட 4-5 பேர் வெளியே வராங்க. இவங்க எல்லார் கையிலயுமே கன் இருக்கும். அதனால உள்ள இருக்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல எல்லாரையும் முட்டி போட சொல்றாங்க. அதே மாதிரி காசெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா மாஸ்க் போட்டிருக்க ஒருத்தனோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்போ ஒரு டிவி சேனல்ல முக்கியமான பொறுப்புல இருக்கவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க இருக்க பசங்களை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே பிராங்க் பண்றதுக்காக தான் பேங்க்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுல்ல. அதனால இங்க இருக்க போலீஸ் ஆபீசரும் டிவி சேனலை சேர்ந்தவரை பயங்கரமா திட்டுறாரு. சரி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் அனுப்பி விடுறாரு. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு பௌர்ணமி அப்படின்றது. இவங்களும் காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப் வந்து வெயிட் பண்றாங்க. இவங்க வெயிட் பண்றத நிறைய பசங்க பாக்குறாங்க. இப்ப பக்கத்துல வந்து அவங்க கிட்ட கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ரஞ்சித் அப்படின்றது. போலீஸா தான் இருப்பாரு. இவங்களை கெலாட்டா பண்றாங்கல்ல அதை கவனிச்சிடுறாரு. இப்ப ஜீப்ல இருக்கிற ஒரு ஸ்டிக் எடுக்கிறாரு. நேரா இந்த பசங்க கிட்ட வந்து பசங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவனுங்களை போலீஸ்ன்றதுனால பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி எல்லாம் சொல்றாங்க. இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஜீப்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சன்னி அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் இவரோட மாமனாரை பாக்குறதுக்காக தான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. மாமனார் மூலியமா ஒரு ப்ராஜெக்ட் இவருக்கு கிடைக்க போகுது. டைம்க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆயிருது. என்னடா இந்த நேரத்துல போய் கார் ரிப்பேர் ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறாரு. இப்ப டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிடுறாரு. ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லேடி வராங்க. சரி இந்த பேக்கை கொஞ்ச நேரம் பிடிங்க, லேச கட்டணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் பேக்கை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி திடீர்னு காணாம போயிடுறாங்க. இந்த வழியா தான் நம்ம ஹீரோ வருவாரு. இவரோட பேக்கை கவனிக்கிறாரு. பேக்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. என்ன ரத்தம் சொட்டுது அப்படின்ற மாதிரி வேகமா வண்டியை நிறுத்தி பக்கத்துல வந்துடுறாரு. பேக்ல என்னன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சன்னி சொல்றாரு. உன் பேக் உனக்கு தெரியாதா, ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சன்னியா வேற ஆப்ஷன் இல்லாம ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஒரு மனுஷனோட தலை இருக்கு. இத பாக்குற சன்னியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரை லாக் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கிறத ஒரு லாயர் பார்த்து தடுக்கிறதுக்காக வராரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டதுல அந்த லாயர் மேல ஒரு அடிபட்டது. இப்ப ஹீரோவும் சன்னியை லாக் பண்ணி ஜீப்ல ஏத்துறதுக்காக கொண்டு வராரு. பார்த்தா ஜீப்ல 2 பேர் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சன்னிக்கு இது ஒரு ஷோன்றது தெரிய வருது. சரி இது பிராங்க் ஷோ தான், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சன்னியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடி வாங்கின லாயர் கிட்ட பேருக்கு கூட மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அதனால அந்த லாயரும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் உண்மையான போலீஸா இருக்க மாட்டாரு. சேனல்ல வேலை பாக்குறவரா தான் இருப்பாரு. இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அந்த வழியா வராங்க. இவர் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறத பார்த்து இவர் பிராங்க் ஷோ பண்றவர்னு தெரிய வருது. இவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனா சன்னி இன்னும் ஷாக்க விட்டே வெளியே வரல. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சன்னியோட மாமனாருக்கு சன்னியை சுத்தமா பிடிக்காது. பொண்ணு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பொண்ணுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டை செட் பண்ணி தரலாம் நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு கூட கரெக்டா அவனால வர முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசுறாங்க. ரொம்ப டைம் ஆனதுனால அப்பவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சன்னியும் இந்த இடத்துக்கு வராரு. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு காரணத்தை சொல்றதுக்காக வராரு. ஆனா அப்பா அந்த காரணத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடையாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்போ ஒய்ஃபும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவரை இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் சுத்தமா நம்ப மாட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாக்கும் நிறைய ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருக்கு. நடுவுல ஆக்சிஜன்லாம் எடுப்பாங்க. அதே சமயம் ஹீரோ பார்ட் டைமா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மெயின் டைமா சினிமா டைரக்டரா மாறணும்னு ட்ரை பண்றாரு. கதையெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இத பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமாவே எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய பிராங்க்லாம் பண்ணி லீகலா சில பிரச்சனைலாம் இருக்கும். அதுக்காக ஹீரோவும் டீமும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்ல வச்சுதான் அந்த லாயரை பாக்குறாங்க. அவர் பேரு பாலுன்னு வச்சுப்போம். அடிச்சதுக்கு ஒரு சாரி கூட கேட்கலையே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இந்த பாலுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் லாயர் தான். அவர் முக்கியமா ஒரு கேஸ பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அந்த கேஸ பத்தி எல்லாம் பாலு கிட்டயும் சொல்றாரு. அந்த கேஸ பத்தி நமக்கு தெளிவாலாம் காட்ட மாட்டாங்க. பாலு நார்மலா அந்த கேஸ பத்தி கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்பதான் போலீஸ் டிஎஸ்பி நமக்கு காட்டுறாங்க. ஒரு கேஸ் விஷயமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே அந்த டிஎஸ்பிக்கு பழக்கமா இருக்கும். அதனால இவங்க கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே சகஜமா பேசுறத காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு ஈவென்ட்டை கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பஸ்ல ஹீரோயின் போறத பாக்குறாரு. உடனே இவரும் வேகமா அந்த பஸ்ல ஏறிடுறாரு.
நீங்க போலீஸ் இல்லாம எதுக்காக என்ன காப்பாத்த வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சும்மாவா அப்படின்ற மாதிரி இவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைல பார்த்து தான் இவங்க பேரு பௌர்ணமி அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நல்ல பேரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பாட்டி வராங்க. இது லேடி சீட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எந்திரிச்சு பக்கத்துல இருக்க சீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போனவர் என்ன பண்றாருன்னா கண்ணாடி வழியா இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஈரினும் கண்ணாடி வழியா இவரை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு இந்த இடத்துல சிரிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, அதனால ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கேங் அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த கேங்கும் இதை பாத்துறாங்க. இவன் உண்மையில போலீஸ் இல்ல போல அப்படின்ற மாதிரி வேகமா இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரை மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக வேகமா ஹீரோயினை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே இருக்க பகுதிக்கு வந்துடுறாரு. ஹீரோயினை உடனே அனுப்பணுன்றதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சி இவங்களை ஏத்திடுறாரு. நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ போன்னு சொல்றல அப்படின்ற மாதிரி இவரோட கையெல்லாம் பயங்கரமா முறுக்கிட்டு இருக்காரு. அடிக்கதான் போறாருன்னு பார்த்தா இவர் அடிக்கலாம் மாட்டாரு. பயந்து வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ஈரன் மட்டும் இவன் அடிக்கதான் இறங்குறான்னு நினைச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. சன்னியும் நைட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபும் சிரிச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இத பாரு அப்படின்ற மாதிரி டிவியை காட்டுறாங்க. இவர் மொக்க வாங்கினார்ல, அதுதான் டிவியில ஓடிட்டு இருக்கு. இத பாக்குற இவங்க பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சன்னிக்கு கோவம் வந்துருது. நடந்ததை பத்தி சொல்லும் போது ரெண்டு பேருமே நம்பாம எவ்வளவு பேசுனீங்க, இப்ப மட்டும் உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்ற மாதிரி கோவமா ஒய்ஃபை பிடிச்சு கத்திடுறாரு. இப்ப வேகமா ரூம் நோக்கி கிளம்பிடுறாரு. இப்பதான் ஒய்ஃபோட அப்பா கால் பண்ணிட்டாரு. நீங்க கிறிஸ்மஸ்க்கு இந்த இடத்துக்கு வாங்கமான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. பாலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் கால் பண்ணி பேசுறாரு. ஒரு முக்கியமான கேஸ பத்தி சொன்னேன்ல, அத பத்தி ஒரு பொண்ணுக்கு தெரியுமா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக தான் போக போறேன்னு சொல்றாரு. சரி கவனமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பாலுவும் அட்வைஸ் பண்றாரு. நைட்டு ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டது தப்புன்றதா சன்னி புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட சாரி சொல்லிடுறாரு. அப்பா வீட்டுக்கு போறதுனா இவருக்கு பிடிக்காது. இதான் சரியான சமயம் சொல்லிடலான்றதுக்காக இவங்க சொல்லிடுறாங்க. கிறிஸ்மஸ் வரைக்கும் டைம் இருக்குல்ல, போலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு மாலுக்கு வந்துடுறாங்க. அங்கதான் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது சன்னி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ உனக்கு தேவையானதை வாங்கு, எனக்கு வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராரு. இவர் வரதுக்குள்ளேயே ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனவரை எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுக்காக இவரும் கார் எடுத்துட்டு அவரை தேடி பாக்குறாரு. ஆனா எந்த இடத்துல தேடி பார்த்தோம் ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. இப்ப வந்துட்டு இருக்க வழியில ஒரு பாரை பாக்குறாரு. டென்ஷனா இருக்கிறதுனால சரக்கு அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. ஆனா அந்த பாருக்கு எதிர தான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது தெரியாம சன்னியும் உள்ள சரக்கு வச்சிட்டு இருக்காரு. சன்னியோட ஃப்ரெண்ட்ஸா சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த பிராங்க் எல்லாம் பாத்துருக்காங்க. அதை வச்சு சன்னியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சன்னி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரனும் இதுக்கு மேல நான் போய்க்கிறேன்னு சொல்றாங்க. ஈரன் நடந்து போகும்போது ஹீரோ இருக்கார்ல, கேமராவை எடுத்து அவங்க நடந்து போறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி திருப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேமராவை திருப்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா சில ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு நபரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தெரியாம ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. கொலை பண்ணவங்களும் ஏதாவது காருக்குள்ள பாடியை வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் சன்னியோட கார் இருக்கும். அதனால சன்னியோட கார் டிக்கியை திறந்து பாடியை வச்சிடுறாங்க. இப்ப சன்னியும் கார் எடுக்கிறதுக்காக வராரு. பாடி இருக்கிறதெல்லாம் கவனிக்காம கிளம்புறாரு. இப்ப முருகன் அப்படின்ற ஒரு ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறத கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா பக்கத்துல வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னா சடனா கத்திய வச்சு அவங்க ரெண்டு பேரையும் குத்தி சாவடிக்கிறாரு. இத பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல ஷாக்க வராது. நமக்கும் ஷாக்கிங்கா தான் இந்த விஷயத்த காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கட்டுன்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் ஹீரோவை பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. முருகன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த படத்துல லீட் ரோல் பண்றவரா இருப்பாரு. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ப்ரொடியூசரும் சேர்ந்து பேசுறாங்க. ஹீரோவும் இவரோட கதையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ரொடியூசரை நிறுத்திடுறாரு. நீ கதையை நார்மலா சொல்லாதப்பா, ரெண்டு கேரக்டரை பிக்ஸ் பண்ணிக்கோ, அது மூலியமா சொல்லுன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. பௌர்ணமிக்கு பதிலா வேற ஒரு ஹீரோயினை பிக்ஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவரோட கேரக்டருக்கு பதிலா வேற ஒரு ஹீரோவை பிக்ஸ் பண்ணிடுறாரு. இவங்கள மைண்ட்ல வச்சே கதையை கேளுங்க அப்படின்ற மாதிரி இவரோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட கதையில சன்னி ஒரு கேரக்டரா வந்தாரு பாத்தீங்களா, அந்த கேரக்டர்ல மட்டும் புதுசா ஒரு நபரை சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நமக்கு சன்னி பண்ண மாதிரியே காட்டுறாங்க. ஹீரோக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஆர்டரா சொல்லிட்டு இருக்காரு. பாலுன்ற லாயர் பார்த்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த லாயர் கேரக்டர்ல வேற ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு அம்மா கேரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு வேற ஒருத்தங்களை பிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஆர்டரா போயிட்டு இருக்கு. இப்பதான் காட்டாத சீனுக்கு வராங்க. இப்ப சன்னி வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. சன்னியை நிறுத்தின மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஹீரோவையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னா இவரும் டென்ஷனா நடக்கிறாரு. அங்க ஒரு போலீஸ் தடுக்கும் போது இவரும் தள்ளி விட்டுறாரு. இதை பாக்குற இன்ஸ்பெக்டரும் போலீஸையே தள்ளி விடுறியா அப்படின்ற மாதிரி சன்னியை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஹீரோ கேரக்டர்ல ஒரு நபர் இருக்காருல, இவரை நான் ரஞ்சித்னு சொல்றேன். ரஞ்சித் கிட்டயும் டாக்குமெண்ட் இல்ல, அதனால ஃப்ரெண்டையும் ரஞ்சித்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப சன்னி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவர் ஸ்டேஷனுக்கு வரும்போதே மாமனார் ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இருந்தாலும் இவர் போலீஸே அடிச்சிருக்காருல, அதனால சீனியர் ஒரு அடி அடிச்சிடுறாரு. உன் மாமனார் சொல்றதுனால தான் உன்னை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் நீங்க கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. அதுக்குள்ள மாமாக்கு எப்படி தகவல் போச்சு அப்படின்னு சன்னி கேக்குறாரு. உங்க மாமாக்கு எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க, உங்க மாமாக்கு சுத்தமா உங்களை பிடிக்கவே இல்ல, உங்களை எப்படியாவது துரத்துறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்காரு, நீங்களா வந்து சிக்கிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆட்கள் சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரஞ்சித் கிட்டயும் பேசிக் என்கொயரி முடிஞ்சிரும், அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ரஞ்சித்தை பார்த்து இவரும் கோவமா அடிக்கலான்னு போறாரு. அப்பதான் இவரோட கார்ல இருந்து ரத்தம் வழியிறது ஒரு கான்ஸ்டபிள் பாத்துட்டாரு. கார் டிக்கிய ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் ஓபன் பண்ணா உள்ள ஒரு பாடி இருக்கு. பாடியை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்ன பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் வேகமா லாக் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, தள்ளி விட்டு வேகமா கார்ல ஏறிடுறாரு. இதுக்கும் அந்த ரஞ்சித் தான் காரணம் போல அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை இடிக்கிற மாதிரி வராரு. அதுக்குள்ள போலீஸ்லாம் சேர்ந்து இவரை லாக் பண்ணிடுறாங்க. சன்னியும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, கண்டிப்பா இவனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர இருக்க ரஞ்சித்தை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாமனாருக்கு இந்த தகவல் போயிருது. வெளியெடுக்கிறதுக்காக அவரோட ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிடுறாரு. அதே மாதிரி சன்னி கிட்ட போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சன்னியை பாக்குற மாதிரி வந்து போனை தந்துடுறாங்க. சன்னி கிட்ட மாமனார் என்ன சொல்றாருன்னா, உன்னை எப்படியாவது வெளியேத்துறேன், ஆனா தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டு ரொம்ப தூரம் போயிடு, என் பொண்ணு சொன்னா கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைம் அவர் பாருக்குள்ள தான் இருந்தாரு, அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவருக்கு பெயில் எல்லாம் கேட்டு வாங்கிடுறாங்க. மாமனார் சொன்ன மாதிரியே வெளியே ஏத்துட்டார்ல, இப்பயும் என்னோட பொண்ணை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பாலு கேரக்டர் பண்ணவரை காட்டுறாங்க. பாலுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட பாடி தான் சன்னியோட கார்ல இருந்ததா சன்னி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்றதுலாம் பாலுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி நமக்கு சன்னியை காட்டுறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் நமக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த ரஞ்சித் தான் காரணம், அந்த ரஞ்சித்தை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரஞ்சித்தை காட்டுறாங்க. ரஞ்சித் பௌர்ணமியை லவ் பண்ணிட்டு இருக்காருல, இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கார் இவங்க ரெண்டு பேரையும் இடிக்கிற மாதிரி வருது. சாமர்த்தியமா ரஞ்சித்தும் பௌர்ணமியும் சேர்ந்த மாதிரி தப்பிச்சிடுறாங்க. அப்பதான் யாரோட கார்னு பாக்குறாரு, சன்னியோட காரா தான் இருக்கும். நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால சன்னி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு லாயர் வராரு. லாயர் என்ன பண்றாருன்னா, பௌர்ணமி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் என்னோட அப்பான்னு சொல்றாங்க. இது இவர் தான் அப்பாவா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக்க வராரு. பௌர்ணமியும் கால் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா அப்பா போனை புடிங்கிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நீ இங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கொஞ்சம் தள்ளி போறாரு. அப்பதான் ஹீரோவா அங்க இருக்க நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. இவர் கதையில சொன்ன மாதிரியே அந்த பாலுவோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்காரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு யோசிக்கிறாரு. ப்ரொடியூசரா மேற்கொண்டு கதையை கேட்கறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு நடந்த விஷயத்துல சில விஷயங்களை சேர்த்து தான் இந்த கதையை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சன்னி கார்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட டீமை பாக்குறாரு. அதாவது ரஞ்சித்தோட டீம்னு வச்சுக்கோங்க. இப்ப டீம் மெம்பர்ஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த ரஞ்சித் எங்க இருப்பான்னு கேக்குறாரு. ஆபீஸ்ல இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவரும் நேரம் அந்த ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஆனா ஆபீஸை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கும் இந்த சேனலுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஃப்ரீலான்சர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க கிளம்பலன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி பிரச்சனை வேணான்ற மாதிரி சன்னியும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அப்பதான் அவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள் அந்த இடத்துல பாக்குறாரு. வந்ததுக்கு இதையாவது உடைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இவரோட கார்ல கோல்ஃப் பேட் எப்பவுமே இருக்கும். அந்த பேட்டை வச்சு இதை சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பாலு கேரக்டர் பண்ணவரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க பையன் என்னோட பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான், உங்க பையனை எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீங்க தான் இதுக்கப்புறம் சுத்தமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரஞ்சித்தால பௌர்ணமி கிட்ட பேசவே முடியாது. அதனால காலேஜ்ல வச்சு பேசிக்கலான்றதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க வெளியே வராங்க. இவரும் பக்கத்துல போய் பேச ட்ரை பண்றாரு. என் அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறதுக்காக போறாங்க. இவரும் ஆட்டோ டிரைவர் கிட்ட வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கும் இவருக்கும் சண்டைலாம் ஏற்படுது. இந்த கேப்ல அவங்களும் ஆட்டோ விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஏடகுடமா ஒரு லாரி அடிச்சு இவங்களை தூக்கிடுது. இவரும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. அதே சமயம் அப்பாக்கும் இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப நர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த குரூப் பிளட் தேவைன்னு சொல்றாங்க. இவரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் போக மாட்டேங்குது. சரி நேரடியா போவோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு உடம்பு முடியலப்பா, உடனே வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரும் பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அம்மாவும் இப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குல்ல, இவரும் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்காரு. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஒரு பாடியை தள்ளி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவரும் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. யார் இறந்து போனாங்கன்னு காமிக்காமே நம்ம படத்தை முடிச்சிடறோம் சார் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் காமிச்சா நல்லா இருக்காதுப்பா, யாராவது ஒருத்தர் இறந்த மாதிரி தான் காட்டணும், நீ அம்மாவை சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்குப்பா, இன்னும் டெவலப் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு, இப்போதைக்கு அட்வான்ஸா இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்றாரு. அட்வான்ஸ் அமௌண்ட் கிடைச்சதுனால ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு.
அம்மாக்கு கால் பண்ணி ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, நைட் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்கு வராரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கி இருக்கிறது தெரியுது. நீ சன்னின்னு ஒருத்தன் கிட்ட பிராங்க் பண்ணல, அந்த சன்னி தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போனா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அந்த வண்டியை கவனிக்கிறாரு. இவர் கதையில எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் வண்டி உடைஞ்சிருக்கு. இத பாக்குற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப கதையில நடந்த எல்லா விஷயமும் நிஜத்தையும் நடக்குமான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு வரும்போது தான் பாலு வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பௌர்ணமின்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியாமே, இதுக்கப்புறம் சுத்த வேணாம் தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இதுவும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி நான் எழுதின கதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க தான் தேவையில்லாம அவ்வளவு யோசிக்கிறீங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. அப்படியே அது மாதிரி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எல்லாம் சால்வ் ஆயிடும் சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பூந்தொட்டியை தொங்க விட்டுருப்பாங்க, அதுல இடிச்சு காயம் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரும் பரபரப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பூந்தொட்டியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறாரு. இவர் கதையில சொல்லும் போது அம்மாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப அம்மா கிட்ட உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி பண்ணுதான்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கதையில வந்த மாதிரி நடந்துருமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கதையில அம்மா லவ்வர்னு ரெண்டு பேரையும் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. ஒருத்தங்களை தான் காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி தள்ளி வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அது யாரா இருக்கும், ஒருவேளை நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் இவரும் போட்டு பாக்குறாரு. ஹீரோயின் ஃபுட்டேஜ் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு இருக்கும் போது பேட்டரி லோ அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே மாதிரி இவருக்கு பயங்கரமா தூக்கம் வேற வருது. இவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நைட்டு வேற எதையோ பார்த்துமே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. காலையில முழிச்சவரு நேரா லேப்டாப் ஆன் பண்றாரு. மேற்கொண்டு அந்த வீடியோவை பாக்குறாரு. அப்பதான் அந்த வீடியோல கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது தெரிய வருது. கொலை செய்யப்பட்டிருக்கிறது பாலுவோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால பாலுவை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. பாலுவோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, உங்களை பாக்குறதுக்காக அந்த பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. அவனை பார்க்க விருப்பம் இல்ல, பேசி அனுப்பிருங்கன்னு இவர் சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டோ பார்க்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் சார், நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிரச்சனை பண்ற மாதிரி பண்றாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து பாலு கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி டிஎஸ்பிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதனால ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வந்து இவரை கூட்டு போயிடுறாங்க. இப்ப அம்மாவும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டிஎஸ்பி சொல்லி தான் பண்ணோம், நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் டிஎஸ்பி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சரி என் பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. உங்க பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறது தான் பிரச்சனையே, நீங்க தான் சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்து போன் பண்ணிட்டாரு. இப்ப பாலு கிட்ட தான் பேசுறாரு. சார் நான் நல்லா மிரட்டி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வேணா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாலு சொல்லிட்டாரு. இவரும் உள்ள வந்து நீங்க கிளம்பிக்கலாம் சொல்லிடுறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஎஸ்பி மட்டும் மனசு வைக்கலன்னு வச்சுக்கோ, இன்னும் நீ வெளியே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிஎஸ்பி அப்ப நல்ல ஒரு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த வீடியோவை காட்டலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்பதான் வீடியோவை நமக்கே முழுசா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கேங்குக்கு ஹெட்டாவே அந்த டிஎஸ்பி தான் இருப்பாரு. இதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தானே அந்த பையன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அட பாவி, கொலகாரனே நீதானா அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. கையில என்ன கேமரா வச்சிருக்க குடுன்ற மாதிரி டிஎஸ்பியும் வாங்கி பாக்குறாரு. கரெக்டா அந்த வீடியோ தான் ப்ளே பண்றாரு. ஐயோ அந்த கொலையை இவர் பாத்திரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் ஈரனை பார்த்தே டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னும் நீ அந்த பொண்ணை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்கிற வேலை வச்சுக்கிட்டா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மெமரி கார்டை புடிங்கி உடச்சு விட்டுறாரு. சன்னி கொஞ்ச நாள் சரியா வீட்டுக்கே வரமாட்டாரு, பார்லயே தான் இருக்காரு. இப்ப கூட நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் பேசுறாங்க. இவர் பேசுற நிலைமையில இல்ல, அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது, நான் குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மெமரி கார்டை உடச்சிட்டானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை லேப்டாப்ல ஏத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லேப்டாப்பை எடுத்து செக் பண்றாரு. நல்ல வேலையே இவர் அந்த வீடியோவை ஏத்தி வச்சிருக்காரு. இந்த வீடியோவை காப்பி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி காப்பி பண்ணிக்கிறாரு. இப்ப அம்மாக்கு தேவையானதெல்லாம் பக்கவா ரெடி பண்ணிருக்காரு. அம்மா தேவைப்பட்டுச்சுன்னா உடனே யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் எதுக்காக இப்படிலாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஒரு வீடியோவை சேனல்ல போட முடியுமான்னு கேக்குறாரு. முக்கியமான வீடியோவா இருந்தா கண்டிப்பா சேனல்ல போடுவோம், நீங்க இதுல அப்லோட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்கும் போது சன்னி இருக்காரு பாத்தீங்களா, எதிர வச்சு இவரை பாத்துறாரு. அடிச்சு தூக்கணும்ன்றதுக்காக சைக்கிள் அடிச்சு தூக்கிடுறாரு. இப்ப ஹீரோவும் சன்னியை பார்த்தோன்னா பயப்படுறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா ஓடுறாரு. சன்னியை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்லயே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆனா ஒரு இடத்துல ஹீரோவை மிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ இவருக்கு பயந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஷாப்ல தான் ஒளிஞ்சிருக்காரு.
இங்க இருந்தே அப்லோட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த வீடியோலாம் அவங்க சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் வாட்ச பாக்குறாரு. காலேஜ் விடுற டைம் மாதிரி இருக்கு, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆட்டோ டிராபிக்ல மாட்டினதுனால இவர் இறங்கி வேகமா ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சன்னியும் பார்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கார்டு விளையாடிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வீட்டுக்கு வராம இருக்காருல, அதனால தான் இப்படி பண்றாங்க. ஆனா சன்னி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இவங்களை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இவங்களுக்கும் அவர் மேல இருந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம் ஆரம்பிக்குது. ஹீரோவா அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கதையில எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. கதையில அவங்க எப்படி வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வெளியே வராங்க. இவரும் பேசுற மாதிரி பக்கத்துல போறாரு. என் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம இதுக்கப்புறம் பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஏறதுக்காக போறாங்க. இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காருல, இதுக்கப்புறம் போக வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா டாக்டர் நடந்த விஷயமே நான் தான், நீங்க அதை மாத்துங்கன்ற மாதிரி சொன்னார்ல, அதனால தான் இப்படி பண்றாரு. இப்ப ஈரினும் ஒரு ஆட்டோல ஏறி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இல்ல மேடம் ஆட்டோ வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன ஆட்டோ போகாம இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே இங்க இருந்து போக வைக்கணும்னு நினைக்கிறாரு. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அதனால ஆட்டோ டிரைவர் கூட இவருக்கு பிரச்சனை வந்துருது. இவங்க ரெண்டு பேர் சண்டை போறதுனால ஈரினும் இறங்கி வேற பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அதே மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. ஈரினை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த லாரி இருக்கு பாத்தீங்களா, ஈரினை இடிக்காம கிராஸ் பண்ணி போகுது. ச்சே நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த லாரி இடிச்சிருக்காது, வேற ஒரு கார் ஈரினை இடிச்சிருது. இவரும் ஷாக்கிங்கா ஈரினுக்கு பக்கத்துல வராரு. ஈரினுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அங்க வந்துட்டு இருக்க வண்டியெல்லாம் நிறுத்தலாம் ட்ரை பண்றாரு. உங்க பிராங்க் எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் தம்பி, நல்லா பண்றீங்க, ஆனா வண்டியில எல்லாம் இடம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிளம்பி போறாரு. வண்டியில இடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சன்னியோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்களே வண்டியை நிறுத்தி கூட்டு போறதுக்கு தயாரா வராங்க. ஈரே என்ன பண்றாருன்னா பாலுக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஈரினை வேகமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அடுத்து நம்ம அம்மாக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு யோசிக்கிறாரு. அம்மாக்கு கால் பண்ணி நீங்க ஓகே தானான்னு கேக்குறாரு. நான் ஓகே தான்டா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பத்திரமா வீட்ல இருங்கன்னு சொல்றாரு. சன்னி ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணதுனால ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி சன்னியோ சொல்றாரு. ஆனா சன்னி வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பாலு வந்துடுறாரு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கே ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒன் நாள் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கோவப்படுறாரு. சன்னியோட ஒய்ஃப் தான் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சன்னி இந்த இடத்துக்கு வராரு. சன்னியும் ஹீரோவை பார்த்தோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு பொருளை வச்சு ஹீரோவை அடிக்கிற மாதிரி வராரு. அப்போ ஒய்ஃப் தான் தடுக்கிறாங்க. இந்த பொண்ணோட ஆக்சிடென்ட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் தான் காப்பாத்த நினைச்சாரு, நான் தான் தெரியாதனமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க தான் புரிய வைக்கிறாங்க. இப்பதான் எல்லாருமே நார்மல் நிலைமைக்கு வராங்க. அப்பதான் நியூஸ்ல ஹீரோ தந்த வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. எப்படா இந்த வீடியோ வந்துருச்சுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அது மூலியமா பாலுக்கும் இந்த விஷயம் எல்லாம் புரியுது. இந்த டிஎஸ்பியே ஒரு மினிஸ்டருக்காக தான் பண்ணிருப்பாரு. இப்ப மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. நடந்ததை நீ எப்படியாவது சமாளி, உன்னை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நியூஸ போட்டவங்க இந்த வீடியோவை ஹீரோ தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி சேர்த்து போட்டுறாங்க. அடப்பாவி நம்ம பேரை போட்டுட்டானே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்பதான் நர்ஸும் வெளியே வராங்க. இந்த குரூப் பிளட் தேவைன்னு சொல்றாங்க. இவர் கதையில சொன்ன மாதிரியே தான் கேக்குறாங்க. இவரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் போனே எடுக்க மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எப்படியாவது பிளட் ஏற்பாடு பண்றேன்னு கிளம்புறாரு. ஹீரோ போலீஸ் ட்ரெஸ் போட்டு சிலர் அடிச்சாரு பாத்தீங்களா, அவங்களும் ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. போக விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து சன்னி கவனிக்கிறாரு. சன்னியை ஹீரோவை போக வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஆட்கள் எல்லாம் பிளாக் பண்றாரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் இவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. கதையில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது தான் அம்மா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா எல்லா பொருளும் களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ல ஒரு நபர் லாக் பண்ண மாதிரி உட்காந்து இருக்காரு. இங்க இருக்காத போயிடு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அதை மீறியும் பொறுமையா ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவர் மேல கலர் பேப்பர்லாம் அடிக்கிறாங்க. அப்பதான் லாக் ஆயிருக்க நபரும் எந்திரிச்சு வராரு. இது பிராங்க் தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் என்ன ப்ராப்ளத்துல இருக்கேன்னு புரியாம இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இவங்களை திட்டுறாரு. அப்பதான் நம்ம பண்ண பிராங்கும் எவ்வளவு பாதிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா முடியாத மாதிரி பேசுறாங்க. இவர் இருக்காருல, பிளட்ட பத்தி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அம்மாவை பாக்குறதுக்காக வேகமா வீட்டுக்கு தான் வராரு. பார்த்தா அம்மா மயங்கி இருக்காங்க. இதே மாதிரிதான் கதையிலயும் வந்திருக்கும். இங்க இருந்து தூக்கிட்டு போலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள டிஎஸ்பியும் ஆட்களோட அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. என் அம்மா முடியாம இருக்காங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பயே இவர் கேட்காம இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வேகமா அம்மாவை கூட்டு போறாரு. இவர் சொன்ன கதையில வந்த மாதிரியே அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவரும் அந்த கதையெல்லாம் திரும்பி ரீகால் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஒருத்தங்களை தள்ளி கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா நிஜத்தையும் ஒருத்தரை தள்ளி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
இத பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு மயக்கம் வந்துருது. பொத்துன்னு விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் பாலு இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. பாலு அவரோட பொண்ணுக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் டாக்டர் கிட்ட பேசி கூட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. அதனால தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொன்னார்ல, அவரும் ப்ரிவியூ ஷோ பாக்குறதுக்காக ஒரு தியேட்டருக்கு வராரு. அந்த தியேட்டர்ல ஓடுற படத்தை நமக்கு காட்டுறாங்க. அம்மா நல்லபடியா பொழைச்சிடுறாங்க. இப்ப பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பையனை பாக்குறதுக்காக தான் பையன் இருக்க ரூம்க்கு வராங்க. இப்ப பையன் பேசுற நிலைமைக்கு வந்துடுறாரு. அம்மாவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா ஓகேவா இருக்காங்கன்னு தெரிஞ்சது இல்ல. ஈரனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. அம்மாவும் லைட்டா ஃபீல் பண்றாங்க. அம்மா இருக்கலப்பா ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாங்க. அதுல இருந்தே ஈரன் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரியுது. இவர் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இங்கதான் என் பிலிம் பை ரஞ்சித்ன்ற மாதிரி படம் முடியுது. இவங்க எல்லாருமே உட்காந்து தான் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா இந்த படம் ஓடுன்ற மாதிரி சொல்றாங்க. சன்னி தான் உண்மையிலேயே அவரோட ரோலை பண்ணிருப்பாரு. ஹீரோ எடுத்த படத்துல தான் ஈரன் இறந்து போன மாதிரி படத்தை முடிச்சிருப்பாரு. ஆனா நிஜத்துல ஈரன் இறந்து போயிருக்க மாட்டாங்க. உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அப்பா மீட் பண்ணக்கூடாதுன்னு எங்களை தள்ளியே தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, திரும்பி பாருங்கன்ற மாதிரி இவரை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஈரனும் அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப படம் முடிஞ்சதுனால பொண்ணை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு இவரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு பேசிட்டு இருக்காங்க. சன்னி எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி மாமனார் திட்டிக்கிட்டே இருப்பாரு பாத்தீங்களா. இப்ப மாமனார் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் படம் பார்த்தோம், படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு, இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பொண்ணு இன்னைக்கு கிளம்பி வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சைட்ல சன்னியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. பொண்ணு ஹீரோ கூட தான் சந்தோஷமா இருப்பா அப்படின்றது பாலுக்கு புரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஈரனை வெளியே வரைக்கும் விடுறதுக்காக வராரு. இப்ப வெளியே விட்டதுக்கு அப்புறம் திரும்பி டீமை பாக்குறாரு. டீமை பார்க்கும்போது இவருக்கு வேற ஏதோ தோணுது. அதாவது இதுவும் ஏற்கனவே இவருக்கு தோணுன மாதிரியே இவர் யோசிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. சும்மா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி சீனை வச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.